ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க அனைவரும் சாப்பிடலாம். நம்ம வந்து சுட சுட சோறுன்னு ஒட்டிக்கிட்டு சுட சுட ரைஸ், சோறு, பாவக்காய் ஃப்ரை. இவருக்கு பாவக்காய் பிடிக்காதுல, சண்டைக்கு வந்துடுவார்னு அவருக்கு கொஞ்சோண்டு சிறுபருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு, பின்ன அப்பளம், பின்ன அதுக்கப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கடைசல். வேறு காய்கறி எதுவுமே ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் இல்லை. இவ்வளோதான் சாப்பாடு. நமக்கு தயிர் எப்படியும் இப்படி சாம்பார் தால் இருந்தால் தயிர் கேட்பார். 1/4 கிலோ தயிர். எங்கள் வீட்டு சாப்பாடு இவ்வளவு தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். நானுமே இவர் கூட சேர்ந்து தான் வேலையிலேருந்து வந்தேன். நான் வந்து இவ்வளோ சமையல் பண்ணிவிட்டு இவரை எழுப்ப வந்திருக்கேன். எனவே இவர் மட்டும்தான் உலகத்தில் வேலைக்கு போகிறோம். இப்படி தூங்குறாரு. இப்போ எழுப்ப போனால் இந்த கடிக்கிற கடியில் உங்கள் காதுலேருந்து ரத்தம் வந்துடும். அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உங்களை எழுப்புகிறேன். बंसी आओ, खाना खाने आओ, उठो आओ, खाना खा के सो जाओ. 12 बज रहा है. பெண்களோட நிலமை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்லேயும் சமையல் பண்ணணும், வெளியேயும் வேலை பார்க்கணும், வந்தவங்களை எழுப்பணும், அதுவும் பயந்து எழுப்பணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் விஸ்கிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ இவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, உடம்பெல்லாம் ரேஷஸ் மாதிரி வந்துட்டு, அதுக்கு என்ன இருந்துச்சாலும் நான் வீட்டு சாப்பாடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்கன் ரைஸ், அண்டா ரைஸ், கேரட்டு, பின்ன பீட்ரூட்டு, பின்ன ஃப்ரூட் வகைலாம் கொடுக்குறேன். பின்ன வந்து வெள்ளரிக்காய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொல்கிறாரு, இவளுக்கு உடம்புலாம் ஃபுல்லாக அப்படி வந்தோடனே மாதம் 2-3 ஆயிரரூபா அவளுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்களா இப்படி சிவப்பாக இப்படி வருது, ஃபுல்லாக உடம்புல இருக்குது. அதுக்கு மாதம் நம்ம அப்படி கொண்டு செலவு பண்ணுறதுக்கு நமக்கு என் பையன் இருக்கும் போதோ, சின்ன பையன் இருக்கும் போதோ அவர் வந்து வெளியில் ஃபுட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பெடிகிரி. அது ரொம்ப விலை அதிகம், அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவளுக்கு இது வரைக்கும் நாங்கள் உப்பு பண்டம், பலகாரம், எண்ணெய் இது எதுவுமே கொடுத்ததில்ல. ஒன்று கொடுக்காமையே மாதம் 3000-4000 ரூபா ஆஸ்பத்திரியில் கொண்டு இவளுக்கு மொய் எழுத வேண்டியதாக இருக்குது. அதுக்காக என் பையன்கிட்ட சொன்ன நிலமை இப்படி இருக்குது, என்ன செய்யணும். அவர் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டே சொல்ல விடுது. நான் நினச்சேன் சரி பிள்ளை தலைமையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அவன் லோனை கட்டுவானா கடனை கட்டுவானா, நம்ம புதுசாக எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம், நம்மளால் சமாளிக்கலாம் பார்த்தா நான் முடியலை. ஃபைனலாக அவளோட இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அங்கே பையன் போனோம்னா 2 தடவை மட்டும் தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். 3 கிலோ சாப்பாடு வந்து எங்கள் ஏரியாவில் சிபிடி வேறாப்பூரில் வந்து 1200 ரூபா. இவர் அதே சாப்பாடு 3 கிலோ வாங்கிட்டு வந்தார், கோப்பர் இருக்கிறனால 1000 ரூபா. இது வந்து 10 கிலோ சாப்பாடு 3000 ஏதோ சில்லறையாம். இதை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, இது வந்து இப்போ ரொம்ப நாள் நீங்கள் நிப்பாட்டி வச்சனால உடனே இது மட்டும் கொடுக்காதீங்க. இது ஒரு 3 கரண்டி இதில் பரபடி இருந்தாங்க. பன்சி खाना खा के सो जाओ ना. இந்த படம் ஓவராக தெரியல உங்களுக்கு. மாங்குன்னு வேலைக்கும் போயிட்டு வந்து சோத்தையும் பொங்க எழுப்புனா அவர் டாட்டா கட்டிக்கிட்டு இருக்காரு. खाना खा के सो जाओ. இந்த கண்ணில் பலபடி அவருக்கு பிரச்சனை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதான் மருந்து போட்டு படுத்துருக்காரு. ஆஸ்பத்திரிக்கு வாங்கினா வரமாட்டுக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்டிக்கு வந்து காலையில், மத்தியானம், நைட்டு 3 கரண்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னாங்க இது கூட வந்து உங்கள் வீட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணால் 2 கரண்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது வாங்கிட்டு வந்தாச்சு. இது எவ்வளோ நாள் ஓடுதில்ல. இப்போ எல்லாம் பணம் பிரச்சனை, நம்ம பிள்ளைய போட்டு டென்ஷன் படுத்த வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ வாங்கிட்டு வந்தது நான் இல்லை, அவன் தான் எனக்கு ஏதோ ரொம்ப இழுத்து தலையில் விட்டு போன மாதிரி போயிட்டான். ஆனால் பாவம் இவன் நம்மளை விட்டு எங்கே போவா, கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த கரண்டி அவளோட கரண்டியில் கரெக்டாக அவன் நினைக்கிறேன். இதில் நான் எப்போவுமே அவளை கலந்து சாப்பாடு தருவேன். அதுக்காக நிற்கிறேன் வந்து. இதில் என்ன பிரச்சனைனா, ஓப்பன் பண்ணிட்டானா அது ஏதாவது ஏர் கண்ட்ரியில் போட்டு மூடி வைக்கணும். போன தடவை விவரம் தெரியாமல் அப்படியே நான் வந்து கிளிப் மாட்டி வச்சேன்னா குட்டி பூச்சி புழு வந்துட்டு எல்லாம் என்னென்னமோ மாட்டு இறைச்சி, பன்னி இறைச்சி, என்னென்னமோ இறைச்சியில் செய்வாங்களாம். ஆனால் விலை கூடுதல் தான். ஆனால் என்ன செய்ய, நம்மளை நம்பி ஒரு உயிர் இருக்கும் போதே கடவுள் நமக்கு இன்னும் கொடுப்பாரு. நம்ம கஷ்டம் 1000 இருக்கும், அதை இவளுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது. பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சாப்பாடு தரணும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா தங்க புள்ள. ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் சிக்கன் ரைஸ் கொடுத்தோம், நாளை காலையில் தான் கொடுக்கணும். டாக்டர் சொல்கிறாங்க அளவு சாப்பாடு கொடுங்க, டாக்டர் சொல்கிறாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுங்க. இப்போ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து ஆகுது பிள்ளைக்கு. எல்லாமே முடி கொட்டி அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இருக்கா. பல்லால் வேற கடிக்கான்னு நிறைய இடத்துல உடம்புல இருக்குது. அதனால் எங்கள் பையன் சொன்னால், மம்மி நீங்கள் போட்டு விடுங்க மம்மி, டென்ஷன் எடுக்காதீங்க, நம்ம கஷ்டம் நம்மளை நம்பி இருக்கா. அதனால் இவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இவரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப முதுவலிக்கு. இப்படி கொஞ்சம் தான் எப்போவுமே சேரை வச்சுருப்பேன் கிச்சனில். நானும் விஸ்கியும் அப்படியே உட்காந்துட்டு பல யோசனை, பல டென்ஷனாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ்,
எங்கள் விஸ்கிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்டாச்சா? இந்த பதிவை நான் இதோட முடிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு நிறையா பேர் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச். புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன நிறைய கேட்குறீங்க, இது என்ன அது என்ன அப்படின்னு தெரியாது போல். அதனால் வந்து முடியும் போது நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இப்படி சாஞ்சி உட்காரும். வாங்க எல்லாம் நம்ம சாப்பிட்லாம். டேட்டா பை, லவ் யூ, பாய்.